அனைவருக்கும் வணக்கங்க. 174 இடங்கள்ல அதிமுக போட்டியிட போகிறதாக தற்போது ஒரு தகவல் பரவி இருக்கிறது. இந்த விஷயத்துக்கு அமித்ஷா இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2029வது வருடத்துல நடைய இருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலை வச்சு இந்த காய்களை நகர்த்தியதால அமித்ஷா அவர்கள் இறங்கி வந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு, இதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியில எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையிலான சந்திப்புல பேசப்பட்டது என்ன என்பது தொடர்பான தகவல்கள் கசிந்திருக்கிறது. அதன்படி 2029 லோக்சபா தேர்தலை வைத்து எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தியது பலன் அளித்திருக்கிறதாகவும் சுமார் 174 தொகுதிகளில் இரட்டை இலை களமிறங்க போவதாகவும் அதிமுகவினர் உற்சாகமாக கூறியிருக்காங்க. அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி அமைந்தாலும் தொகுதி பங்கீட்டில் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2 முறை தமிழ்நாடு வந்த போதும் எடப்பாடி பழனிசாமியை கையாள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் டென்ஷனான பியூஷ் கோயல் நேரடியாக அமித்ஷாவிடம் பேசிவிடுங்கள் என்று அதிமுகவிடம் கூறிவிட்டார். இதன் காரணமாகவே பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார். இதையடுத்து அமித்ஷா தரப்பில் இரவில் நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். அப்போது பாஜக தரப்பில் தங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆஃபர் எதுவும் சரியாக இருக்காது. 2021 சட்டசபை தேர்தலில் இப்படித்தான் 20 சீட்டுகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுல 4 மட்டுமே வென்றீர்கள். அதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாகி போனது. கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் 2029 லோக்சபா தேர்தல் தான் பாஜகவுக்கு முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி சரியான இடத்தை தொட்டு காய் நகர்த்தியிருக்கார். இதனை கவனித்த அமித்ஷா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்றதாக கூறப்படுகிறது. இதன் பின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 20 தொகுதிகளை விடவும் கூடுதலாக 5 தொகுதிகளை கொடுக்கிறோம். அதேபோல் அமமுகவுக்கு 8, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3, ஐஜேகேவுக்கு 2 என்று கூறியிருக்கார். தொடர்ந்து திருமாறன், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் தரப்புக்கு 1 என்று சொல்லியிருக்கார். புரட்சி பாரதம் கட்சிக்கும் 1 அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தெரிவித்திருக்கார். அதே போல பாமகவுடன் ஏற்கனவே 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதையும் கூறியிருக்கார். இறுதியாக அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் 174 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூறியிருக்கார். இதனால் அமித்ஷா ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. சரியாக 2029 லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு கூடுதலாக சீட் ஒதுக்குகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தியது அமித்ஷாவை இறங்கி வர வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால மார்ச் 23ஆம் தேதி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அமமுக, தமாக மற்றும் இதர கட்சிகளை ஒப்புக்கொள்ள வைக்கும் பொறுப்புகளையும் பாஜக பக்கமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்துவிட்டதாக கட்சியினர் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பெரிய பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் மும்பை சார்ந்த ஒரு முன்னணி ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலையும் கிளப்பியிருக்கின்றன. இந்த ஆய்வின்படி 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 140 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் திமுக கூட்டணி கடும் பின்னடைவை சந்தித்து 90 இடங்களுடன் எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்படும் என்று இந்த அறிக்கை கூறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய அதிருப்தி அலை மற்றும் வலுவான எதிர்க்கட்சி வியூகம் அதிமுகவின் இந்த எழுச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெறும் 4 இடங்களை மட்டுமே பிடிக்கும் என்று இந்த கணிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது.
விஜயின் ரசிகர் வட்டாரம் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு வாக்குகளாக மாற தவறி இருப்பதை இது காட்டுகிறது. குறிப்பாக விஜய் தான் போட்டியிடும் 2 தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்பட்டாலும் அவரது கட்சியின் ஒட்டுமொத்த செயல்பாடு படுதோல்வியாகவே அமையும் என தெரிகிறது. ஒரு நட்சத்திர தலைவராக அவர் ஜொலித்தாலும் ஒரு அரசியல் இயக்கமாக மாநிலம் முழுவதும் காலூன்ற தவறியிருப்பது இந்த முடிவுகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மறுபுறம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் போல் எவ்வித இடங்களையும் கைப்பற்றாமல் பூஜ்ஜியத்திலேயே நீடிப்பார் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அவரது வாக்கு சதவிகிதம் இந்த முறை குறையவும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அதே போல சசிகலா மற்றும் ராமதாஸின் பாமக இணைந்த கூட்டணியும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர்களுக்கும் பூஜ்ஜியமே மிஞ்சும் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது தமிழக அரசியல்ல இன்னும் இருமுனை போட்டியை நோக்கி நகர்வதை கோடிட்டு காட்டுகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவே அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தான் போட்டியிட்ட இடங்களில் ஜெயித்தாலும் கட்சியின் படுதோல்வி என்பது அவரது தலைமை பண்பு குறித்து கேள்விகளை எழுப்பும். இந்த தோல்விக்கு பிறகு அவர் அரசியலில் நீடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கும் என்றும் மீண்டும் திரைத்துறைக்கே திரும்பும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் இந்த கருத்து கணிப்பு மறைமுகமாக உணர்த்துகிறது. ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க நினைத்த அவரது கனவு தற்போதைய சூழல்ல கைகூடாது என்றே தோன்றுகிறது. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல்ல பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உருவெடுப்பது எவ்வளவு கடினம் என்பதை இந்த முடிவுகள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றன. விஜயகாந்தின் தேமுதிக ஆரம்பத்தில் காட்டிய எழுச்சியை விஜய் காட்ட தவறியது கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பலவீனத்தையே சுட்டி காட்டுகிறது. வெறும் திரைக்கவர்ச்சி மற்றும் தேர்தலை வெல்லப்போவதும் அல்ல, அது மட்டும் இல்லாம அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பும் வலுவான கூட்டணியுமே வெற்றியை தீர்மானிக்கும் என்பதையும் இந்த மும்பை நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகள் தெளிவாகவே விளக்குகின்றன. இறுதியாக 2026 மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போதுதான் இந்த தரவுகள் உண்மையா என்பது தெரியவரும். இருப்பினும் இந்த கருத்து கணிப்பு தற்போதைய அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் மாற்றியமைக்க தூண்டும் என்பதில் ஐயமில்லை. அதிமுக தனது செல்வாக்கை தக்க வைக்க போராடும் அதே வேளையில் விஜயனுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை அதிகரிக்க செய்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். விஜய் தனது கட்சியின் இருப்பை காத்துக்கொள்ள புதிய பாதையை தேட வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காரு. மாற்றத்தை விரும்பும் மக்கள் அதிமுகவை நோக்கி திரும்புவது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடைபெற்ற நிலையில் அதுல விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு பலத்த அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. விஜயின் வருகை இளைஞர்களின் வாக்குகளை பெற்று தரும் என்றும் அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க உதவும் என்றும் அமித்ஷா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே மிக தெளிவாக மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்ததோடு பாஜக மேலிடத்திடம் கராரான சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கார். கூட்டணி குறித்து தங்களுக்கு விருப்பம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதில் கவலை இல்லை. ஆனால் அதிமுக சார்பில் குறைந்தபட்சம் 150 வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகளை பாஜக தனது விருப்பப்படி விஜய்க்கோ அல்லது மற்ற சிறிய கட்சிகளுக்கோ பிரித்து கொடுத்துக் கொள்ளலாம் என்றும் அதில் அதிமுக தலையிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இது பாஜகவின் மேலாதிக்க அரசியலுக்கு ஏபிஎஸ் கொடுத்த ஒரு பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது. விஜயை சேர்ப்பதன் மூலம் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறக்கூடும் அல்லது கூட்டணியில் அதிகார போட்டி உருவாகலாம் என்பதை இபிஎஸ் நன்கு உணர்ந்திருக்கார். குறிப்பாக விஜய் போன்ற ஒரு பெரிய நட்சத்திரம் உள்ளே வரும்போது அவர் அதிக இடங்களை கேட்பார் என்பதும் அது அதிமுகவின் செல்வாக்கை குறைக்கும் என்பதும் அவரது கணிப்பு. அதனால நாங்க 150 தொகுதிகளில் உறுதியாகவே நிற்போம், மீதிய நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுவதன் மூலம் கூட்டணியின் தலைமை அதிமுகவிடம்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக உணர்த்தியும் இருக்கார்.
இது டெல்லி தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியும் இருக்கின்றன. இபிஎஸ்ஸின் இந்த அதிரடி மாற்றம், கராரான பேச்சு கேட்டு அமித்ஷா தமிழகத்தில் அதிமுகவுடன் இனி பழையபடி வேலை செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இபிஎஸ்ஸின் உறுதிப்பாடு பாஜகவின் தேசிய வியூகங்களுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்தும் இருக்கின்றன. அதிமுகவை ஒரு ஜூனியர் பார்ட்னராக வைத்திருக்க நினைத்த பாஜகவின் கனவு இபிஎஸ்ஸின் இந்த 150 தொகுதிகள் என்ற கணக்கினால் கலைந்து போயிருக்கிறது. இதனால பாஜக மாற்று திட்டங்களை யோசிக்க தொடங்கியுள்ளதாக தகவல் கசிகின்றன. தமிழகத்துல ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து திமுகவை வீழ்த்த நினைக்கும் அமித்ஷாவுக்கு இபிஎஸ்ஸின் இந்த அணுகுமுறை திருப்தி அளிக்கவில்லை.